Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ 3 கம்பைன் பண்ணி ஒரே யூனிட்டா வச்சுட்டாங்க. ஸோ நம்ம டெட்டோட சிலபஸுக்கு அப்புறம் ஒரு UGTRB அப்படின்னு ஒன்று வரப்போகுதுன்றப்போ நம்ம எப்படி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ நம்ம PGTRBன்றதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டெப்தா படிச்சோமோ அதே அளவுக்கு இங்க நம்ம யூஜில படிச்ச சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி சிலபஸ் உங்க கையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜில படிச்சதே தான். ஒவ்வொரு பேப்பரா ஒவ்வொரு டாபிக்கா நம்ம படிச்சிருந்திருப்போம். கண்டிப்பா நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ திரும்பி நம்ம ரீகால் பண்ண போறோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புதுசா எதையும் படிக்கல, புதுசா எதையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ என்னன்னா நம்ம புதுசா படிக்கணும்னு நினைச்ச ஒரு சில விஷயம்லாம் PGTRB படிச்சப்ப நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா பிஜில வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிவர்சிட்டி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். யூஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் இந்த மாதிரியான சிலபஸ் மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. பிஜில மட்டும்தான் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ UGTRB அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நமக்கு வேக்கண்ட்டும் நிறைய வேக்கண்ட் இருக்கு. நம்ம மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஜென்ரலா வர மாதிரி இருக்கும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. சார் இந்த ரெண்டுமே கம்பைன்ட் ஆகாது, ஏன் சார் அனாலிட்டிக்கலை மட்டும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க? சப்ஜெக்ட் ஃப்ரேம் பண்ணும்போது நீட்டா அழகா ஃப்ரேம் பண்ணி இருந்திருக்கலாம். மேபி இந்த ரெண்டை மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இன்னொரு யூனிட் பாத்தீங்கன்னா அதுவும் அப்படிதான் இருக்கும். ஃபூரியர் சீரியஸோட சேர்த்து எதை கொடுத்துருப்பாங்க? வெக்டர் கால்குலஸ். ஸோ ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கு கனெக்டிவிட்டியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இங்க பார்க்கலாம், இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இந்த ரெண்டு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலாஸ். நம்ம பசங்களுக்கு எப்படி நம்ம டீச் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ, ஸ்கூல் லெவல்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும், எங்க வேணா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஒர்க் பண்றவங்களாகட்டும், எல்லாருமே இங்க படிக்க வந்திருக்கவங்களாகட்டும், எப்ப நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணும்போது சார் இது ரெண்டுமே என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபார்முலா, அதே தான் இங்கே சொல்ல போறோம். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்குமே தவிர ரொம்ப பெரிய சார் இப்படி இதை வச்சு இப்படி போடலாம், அதை வச்சு அப்படி போடலாம் சார், ஈஸியா போடலாம் சார், நமக்கு டைம் இருக்கணும், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்திருக்கும்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தேடு தான். ஃபார்முலா, சம்மு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம், டிஃபரன்ஷியல் ஆகட்டும், இன்டகிரேஷன்ஸ் ஆகட்டும், இதே பேட்டர்ன் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணி படிச்சு வந்திருக்கோம். நம்ம பசங்களுக்கும் அதே தான் சொல்லி கொடுத்துருக்கோம். டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஸோ டைம் வந்துட்டு பெருசா நமக்கு கிடைக்காதனால நம்ம இதை ஃபார்முலா பேஸ்டாவே கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார்முலா பேஸ்ட் இல்லாமல் வேற எப்படி சார் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ரொம்ப 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 கம்மிங்க. ஒரு 10 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. அந்த மாதிரி, அதாவது இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த இன்டெகிரல்ல வந்துட்டு சம்மு இல்லாம வேற எப்படியா கேட்டுவானா சார்? கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இப்ப லாஸ்டா ஒரு UGTRB சிலபஸ்லயே நடந்த இதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் பேப்பர் ஒன்று நடந்தது TNPSC-ல. ஸோ அந்த TNPSC கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு பாருங்க, அதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் UGTRB மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த அளவுக்கு நம்மளால ஒர்க் கொடுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு படிக்கிறோமோ, சம்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு, சம்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னா இதெல்லாம் தான். ஓகேங்களா? நம்ம PGTRB சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தியரிட்டிக்கல் பார்ட் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சார் நான் இங்க வராதுன்ற சொல்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் சம்முன்னு கேட்கறதுக்கு நிறைய இருக்கும் போது, ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கலான்ற அளவுக்கு சம்ஸ் இருக்கும் போது, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தீரத்தை கொடுத்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு அது அழகான வாய்ப்புன்னு அர்த்தம். 1 மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம்.
சரிங்களா? ஏன்னா சம்ஸ் போடுறதுக்கு நம்ம பழக்கப்பட்ட சம்மாவே இருந்தாலும் ஒரு தடவையாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே தீர்வோம் எக்ஸாம்ல. ஸ்டேட்மெண்ட் கேட்டா இதான ஸ்டேட்மெண்ட், வேற எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? உதாரணத்துக்கு கேலி ஹாமில்டன் தியரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க, யூனிட் 1ல கேலி ஹாமில்டன் தியரம் இருக்கு. அல்ஜீப்ரா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அல்ஜீப்ரால ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. கேலி ஹாமில்டன் தியரம் அப்படிங்கிறது என்ன? ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூஜிடிஆர்பி படிச்சவங்க, இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க, பிஜிடிஆர்பி படிச்சவங்க, அவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்ன்ற நினைப்பு இருக்கணும், தப்பு கிடையாதுங்க. பட் இருந்தாலும் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பிஜிடிஆர்பில எதுவுமே கிடையாது, புதுசான சிலபஸ் தான். யூஜிடிஆர்பி சார் அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் சார், அவங்க படிச்சிருவாங்க சார், அந்த நினைப்பு வேண்டவே வேண்டாங்க. யாராக இருந்தாலும் புதுசா படிச்சு தான் தீரணும். அந்த மாதிரியான சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம நடத்திட்டு இருக்கோம், 12th ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்திட்டு இருக்கோம், யாருக்காவது நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், இல்ல நம்ம பிரைவேட்டா கூட எடுத்துட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கவங்களுமே கூட காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடியதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்கா உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம சிலபஸ் ஃபுல்லுமே இங்க எழுதி போட்டிருக்கேன். செகண்ட் யூனிட் சிலபஸ்ன்றது இவ்வளவுதாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க சார், இவ்வளவுதாங்க சார். ஒரு 10 கொஸ்டின் இதுல இருந்து எடுத்துட முடியும் தாராளமா. ஓகேங்களா? இங்க இருந்து ஒரு 3 கொஸ்டின் எடுக்கலாம், 3 9 கொஸ்டின் இதே வந்துருது இல்லையா? இப்படிதாங்க நம்ம கேட்டகரைஸ் பண்ணி படிச்சுக்கணும். இப்படி இந்த மாதிரியான கேட்டகரைசேஷன் கொடுத்தோம்னா தாராளமா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணி வேலை கிடைக்கிற அளவுக்கு போயிட முடியும். புரியுதுங்களா? சோ கேட்டகரைசேஷன் நம்ம எப்ப பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த தருணத்தில் நம்ம ஒரு ஸ்டெப் மேல போகிறோம்னு அர்த்தம். சார் இது வரைக்கும் 1 மார்க்ல நான் மிஸ் பண்றேன் சார், இது வரைக்கும் நான் போயிருக்கேன் சார், அது வரைக்கும் போக தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் தான் சார் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துறேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, சோ பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் nth டெரிவேட்டிவ் அதுனா சார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட். அப்ப nth டெரிவேட்டிவ், ஒவ்வொரு சம்முக்கும் nth டெரிவேட்டிவ்னு ஒன்னு இருக்கு. cos பவர் n, sin பவர் n, அது டெரிவேட்டிவ்ஸ் தெரியும் இல்லைங்களா? அதுதாங்க அந்த மாதிரியான சம்ஸ் இருக்கு. trigonometrical and Leibniz theorem, implicit function, partial differentiation. சோ இந்த partial differentiationsக்குள்ளே நிறைய சம்ஸ் வருங்க. அது ஒரு சிம்பிளா ஒரே ஒரு நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்ஷியல் டெரிவேஷன்ஸ். டிஃபரன்ஷியல்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் இருக்கு, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் இருக்கு. பார்ஷியல் டிஃபரன்ஷியல்னு மட்டும் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு விட்டுட்டான், ஆனா அதுவே ஒரு தனி டாபிக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். பயமுறுத்துறதுக்காக சொல்லுங்க, அவ்வளோ டெப்தா நம்ம ஈஸியா உங்களுக்கு கொடுக்க போறோன்றத முன்னாடியே சொல்றேன். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா போலார் ஃபார்ம், ஆங்கிள் பிட்வீன் தி ரேடியஸ் வெக்டார் அண்ட் டேஞ்சன்ட். சோ இங்க வந்து டேஞ்சன்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு கூட சொல்லலாம். இங்க அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது நமக்கு, நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வைப்பேன்பா, அப்படி அந்த மாதிரியான ஒரு டாபிக்னு சொல்லலாம். அது அடுத்து பாத்தீங்கன்னா பிஆர் ஈக்குவேஷன்ஸ். இது நம்ம யூஜி படிக்கும் போதே கண்டிப்பா படிச்சிருந்திருப்போம். பிஆர் ஈக்குவேஷன் அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, பிஆர் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், ஞாபகம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எவல்யூட்ஸ் என்வலப் அசிம்ப்டாட்டிக்ஸ். இதையும் நம்ம கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஜி லெவல்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? கடைசியா இருக்கக்கூடிய இந்த டாபிக் தான் நம்ம ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப டச் பண்ணி இருக்க மாட்டதுக்கு வாய்ப்புகள் கம்மி. லீபினிஸ் தியரம் நிறைய இடத்துல லீபினிஸ் யூஸ் பண்றமே, அது என்ன பர்டிகுலரா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஞாபகம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு நிறைய வரத்தான் செய்யும். ஸோ நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்திக்கிட்டே வரேன். நீங்க அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு டவுட் வராத அளவுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் இன்டெகிரல் கால்குலஸ். சாரி, இன்டகிரேஷன், ஒரு இன்டகிரேஷன் தான் ஓகே. நம்ம கொடுத்துருக்கிறதே ஸ்டார்ட் பண்றதே எங்க ஆரம்பிக்கிறான்? மல்டிபிள் இன்டகிரல்ல ஆரம்பிக்கிறான். டபுள் இன்டகிரேஷன், ட்ரிபிள் இன்டகிரேஷன். ஸோ சிங்கிள் இன்டகிரேஷன் அப்படின்றது லைன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். லைன் ஈக்குவேஷன், லைன் ஃபார்மேஷனா கண்டுபிடிக்கிறது. பட் டபுள் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ், 2 கர்வ் கட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய சர்ஃபேஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சோ ஏரியா ஆஃப் என்க்ளோஸ்ட் லைன் அப்படிங்கிற மாதிரியானது. அடுத்து பாருங்க, சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட். இது சாலிட்னு போகும்போது எங்க ஆயிடும்? வால்யூம் லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடும். வால்யூம்னா என்னதுங்க? 3 டைமென்ஷன் பிக்சர் சொல்ல வேண்டியிருக்கும்.
So that is a triple integration. இந்த டபுள் இன்டகிரேஷன் ட்ரிபிள் இன்டகிரேஷன்ஸ் இங்க ஓரளவுக்கு தெரிஞ்சதுனா தான் என்ன ஞாபகம் வரும் நமக்கு, வெக்டர் கால்குலஸ்ல நம்மளால சம்ஸ் போட முடியும். கிரீன்ஸ் தியரம், காஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், இந்த மாதிரியான தியரத்தை எல்லாம் நம்ம எங்க போடுவோம், இந்த சிங்கிள் டபுள் ட்ரிபிள் இன்டகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகே, சோ அடுத்து பார்க்கலாம் ஜெகோபியன்ஸ். சார் இது நமக்கு இன்டகிரேஷன்ஸ்குள்ள எப்படி சார் ஜெகோபியன்ஸ் வந்துச்சு? கண்டிப்பாங்க, இங்க ஜெகோபியன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு பார்ஷியல் டிஃபரன்சியேஷனோட ஒரு காம்பினேஷன்ஸ் தான் ஜெகோபியன் அப்படிங்கிறது இருக்கு. நான் நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இன்டெஃபினைட் இன்டெகிரல்ஸ் சார், அப்ப இன்டெகிரல்ஸ்ல டெஃபினைட் இன்டெஃபினைட் ரெண்டு இருக்கு. அப்ப அப்படின்னா என்ன, டெஃபினைட்னா என்ன, இன்டெஃபினைட்னா என்னங்கிறது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க முடியும், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். வேல்யூஸ் கொடுத்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது நமக்கு டெஃபினட்டா ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது டெஃபினட். எதுவுமே கொடுக்கல, ஜெனரலா இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ், காஸ் கியூப் எக்ஸ், சைன் கியூப் எக்ஸ், இந்த மாதிரி ஜெனரலா கொடுத்திருந்தாங்கன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டெஃபினட். அது ஒரு டெஃபினட்டாவே கிடையாது இல்லையா, வேல்யூஸ் கிடைக்கல, திரும்பவும் எனக்கு இது ஃபங்க்ஷன்ஸே தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ரைட், அடுத்து பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ். பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ், பீட்டாவுக்கும் காமாவுக்கும் ஒரு அழகான டெஃபினிஷன்ஸ் இருக்கு, ரெண்டுக்கும் தனியா ஃபார்முலாஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து क्वेश्चंसும் வரலாம், தாராளமா வரலாம். இதெல்லாம் இங்க படிச்சிருந்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பீட்டா காமாலாம் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, காமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் இன்டெகிரல் ஆஃப் யூசிங் ஒரு பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நான் இன்டெகிரேஷன்ஸை கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, சோ இன்டெகிரேஷன்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ஜெனரலா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்னு கொடுக்காம தனித்தனியா அதாங்க இவ்வளவு பெருசா நமக்கு தெரியுது, வேற ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு நேம் இன்டெகிரல் கால்குலஸ். இன்டெகிரல்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம அழகா சொல்லிடலாம். அடுத்து அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படிங்கிறது ஜியோமெட்ரி டாபிக்கோட ஒண்ணு. Analytical geometry, poles and polar, conjugate points, conjugate diameters, polar coordinates. What is it? Polar coordinates r, theta அப்படின்னு சொல்லுவோம். r எப்படி கிடைக்கும், theta எப்படி கிடைக்கும். சோ இத மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். ஜெனரல் போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் a straight line. ஒரு straight line இருக்கு, அதுக்கு வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேஷனும் இருக்கு, போலார் ஃபார்மேஷனும் இருக்கு. இங்க நம்ம பார்க்க போறது போலார் ஃபார்மேஷன்ஸ் பார்க்க போறோம். அதே போல கோனிக் செக்ஷன்ஸ். கோனிக் செக்ஷன்ஸ்னா என்னங்க, ஒரு கோனிக்ல எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி யூஜிலே நம்ம பிஜிடிஆர்பில படிச்சிருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ ஜெனரல் போலார் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் a conic. ஒரு கோனிக்கோட ஜெனரல் போலார் ஈக்குவேஷன் r, θ எப்படி நமக்கு கிடைக்கும். சோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல லாஸ்ட் நான் சொன்ன டாபிக் தான் பார்க்க போறோம். The center of the curvature, evolutes and envelope and asymptotics. இதான் ஒரு டாபிக்கா பார்க்க போறோம் அடுத்தது. ஏன்னா ப்ரீவியஸா இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பார்த்துட்டு இது வரும்போது இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ். ஸோ எப்பவுமே நம்ம கொஞ்சம் கஷ்டமானதையா அல்லது பெரிய ப்ராப்ளமா படிச்சு முடிக்கும் போது அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஓகே டக் டக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், எவல்யூட்ஸ், என்வலப் கூட சின்னதா, அசிம்ப்டாட்டிக்ஸ் கூட ஓரளவுக்கு நம்ம சின்னதா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்னா எக்ஸ் பார் ஒய் பார், அந்த எக்ஸ் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சோ இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா யூனிட் 2 உண்டான சிலபஸ் கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி போட்டிருக்கேன். இவ்வளோ இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுல இருந்து நமக்கு மார்க் வரப்போகுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கலாம் வாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சோ எடுத்தோட ஒரு டாபிக்ல போயாச்சு. தி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் தமிழ்ல அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஒரு கர்வேச்சரோட சென்டர். திரும்பவும் இங்கிலீஷ்ல தான் சார் வருது. ஓகேங்களா, ஸோ அப்படியே தூய தமிழ்ல சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்றது நமக்கு நல்லது. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இங்கிலீஷ் வேர்ஷன் இஸ் அ ஃபைனல். ஸோ அந்த ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ பெட்டர் யூ ஹேவ் டு ஸ்பீக். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெட்டரா ஒரு இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்ல எதிர்பார்க்க வேண்டாம். என்ன தமிழ்ல சொல்றதுன்னா சொல்லலாம், ஒரு மையப்பகுதியாக வளைவரையின் மையப்பகுதி
அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல வரும். ஓகேங்களா? center of a curvature பார்க்கலாம். the center of the circle whose center lies on a concave side of a இது நம்ம இன்னும் கொஞ்சம் யூஜி லெவல்ல போனோம்னா இது ரொம்ப 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் அழகா புரியுற மாதிரி எடுத்து வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் கிளியரா சொல்லணும்னா லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதான சார் லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட்? ஒரு பெரிய டிஃபரெண்டான வெக்காபுலரி ஒன்றும் கிடையாதுங்க. லோக்கஸ்ன்றது ஒரு பாயிண்ட், எங்க வந்து ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கோ அந்த இடத்த நம்ம லோக்கஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? the center of the circle whose center lies on a concave side. கான்கேவ்ன்றது தெரியும் நமக்கு, கான்வெக்ஸ் ஒன்று கான்கேவ் ஒன்று. ஸோ இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நான் படம் வரைஞ்சு தான் காமிக்க போறேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ கிளியரா சொல்லி தந்துடுறேன். சைட் ஆஃப் அ கர்வ் ஆன் த நார்மல் டு given the point. நார்மல்னா என்னதுங்க? செங்குத்தாக இருக்கும் ஒரு கோடு. தொடுகோடு அப்படின்னா டான்ஜென்ட் லைன் சொல்லுவோம், செங்குத்து கோடு நம்ம நார்மல்னு சொல்லுவோம். டு a point of the curve. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் வந்துட்டு அந்த கர்வ் செங்குத்தா இருக்க மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னு சொல்லுவோம். and whose radius is equal to the radius of the curvature. சார் நமக்கு இத பத்தி கொடுக்கவே இல்லை, இருந்தாலும் இத பத்தியும் தெரிஞ்சுக்கும், தப்பு கிடையாது. ஓகே, the radius of the curvature the point ன்னு சொல்றோம். சோ இதுக்கான ஒரு பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வுக்கு கண்டிப்பா அது கர்வ் போகக்கூடிய அந்த பாதை, இந்த கர்வ் போகக்கூடிய இந்த பாதை பாத்தீங்கன்னா அழகா ஒரு வட்ட பகுதியா அமையும். ஓகே, ஓரளவுக்கு வட்ட மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? சோ இந்த கர்வும் இதுதான் அந்த கர்வ், இதுதான் அந்த கர்வ். அந்த கர்வ் சும்மா அப்படியே ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு வட்டம், வட்ட பகுதி ஒன்று கிடைக்கும், ஒரு சர்க்கிள் ஒன்று நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ அந்த கர்வ் அண்ட் சர்க்கிள் ரெண்டும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வளையம் எடுத்துக்கிறோம், ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நூலை கட்டி இன்னொரு ஒரு பொருளை தொங்க விடுறோம், இப்படி சுத்துங்களேன் ஒரு பாதை ஒன்று கிடைக்கும். நான் சொல்றது ஒரு வட்டத்தோட பகுதியில ஒரு இடத்துல ஒரு நூலை கட்டி தொங்க விட்டோம்னா ஒரு வட்ட பாதை ஒண்ணு கிடைக்குமே தவிர வட்டமே கிடைக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா அது ஒரு வட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வட்ட பகுதி தான் கிடைக்குமே தவிர வட்டம் கிடைக்காது. அது கர்வ்னு சொல்றோம். வளைவரை, ஒரு வளைவரை கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த இடத்துல தான் அந்த நூலை கட்டியிருக்கேன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நூல்ல இருந்து இந்த பாயிண்ட் இதோட மைய பகுதி. அப்போ இந்த வளை வரைக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள இந்த கர்வுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடியது எப்படி இருக்குது? ஒரு செங்குத்தான லைனா தெரியும், ஒரு செங்குத்தான லைனா தெரியும். அதாவது நார்மல் டு த கர்வ், இதான் சொன்னோம் இல்லைங்களா? நார்மல், ஆன் த நார்மல் டு த கிவன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ் பார் கமா ஒய் பார். So this is P, the value of a point P, and this is a radius of curvature. Radius of a curvature, and this point is called center of a curvature. Radius of a curvature, center of the curvature, and the given curve. Clear-ஆ புரியுதுங்களா? So இதுதாங்க ஒரு center of the curvature. இந்த ஒரு center of the curvature அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு ஆர்டர்டு பிக்சருக்கு. ஆர்டர்டு பிக்சர்னா என்ன சார் இருக்கு நம்ம கிட்ட? ஆல்ரெடி ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம் ஈக்குவேஷன்ஸ். என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? பெரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. வேற என்ன சார் சொல்ல முடியும்? அதிகபட்சம் இந்த மூணு சொல்லிடுவோம். அதுக்கு மேல சைக்ளாய்டு சொல்லலாம், கார்டியாய்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம கிட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸுக்குமே நம்மளால சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை கொண்டு வர முடியும். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் கொண்டு வர முடியும். அண்ட் த ஃபார்முலா ஆஃப் this is the most important. Suppose they are asking directly a formula. Sometimes they are asking. Okay. So இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பிஜிடிஆர்பிலே சம்டைம்ஸ் ஃபார்முலாஸை கேட்டுட்டே இருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் வரும். அதே போல இந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் டைரக்டா ஃபார்முலாஸ், அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. சோ ஃபார்முலா ஆஃப் எக்ஸ் பார், ஒரு பகுதி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் மைனஸ்
y1 into 1 plus y1 square divided by y2. So what is a y1 and y2? I will explain now. So y bar is equal to y minus 1 plus y1 square, நல்லா கவனிக்கணும், இங்க plus போட்டுக்கணும். Okay, y2. So x minus y1 into 1 plus y1 square divided by y2. Capital Y bar is equal to y plus 1 plus y1 the whole square. That means a y1 square divided by y2. Now what is a y1? This is the differentiation with respect to x one time. Differentiation with normal differentiation, not a partial differentiation. Normal differentiation. Partial differentiation பத்தி நம்ம இங்க பேசவே தேவையில்லை. Partial derivation நான் தனியாவே நடத்துறேன், அங்க இன்னும் clear-ஆ explain பண்றேன். Okay, so y1 is equal to dy by dx and y2 is equal to the second time derivation. The second time derivation, d square y divided by dx square. Okay, so இதுதாங்க இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ். டைரக்டா இந்த ஃபார்முலாஸை நீ இப்ப எடுத்து எழுதணும்னு வச்சுக்கங்க, பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு டிஃபரெண்டா தெரியும் நமக்கு. என்ன சார் ஏதோ ஒன்று பெருசா எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால ரொம்ப சின்னதா அழகா dy1 y2 அப்படிங்கறதெல்லாம் எடுத்து அழகா எழுதியிருக்கேன். சும்மா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. x பார் மட்டும் என்ன எழுதி பார்ப்போமே, x தான், அது மாற போறது கிடையாது. xன்றது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, xங்கிறதுக்கு yன்ற பாயிண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அது வந்து இந்த இதான் இந்த இடத்துல தான் xy பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் xy ஸ்மால் xy பாயிண்ட். ஓகே, ஏன்னா அந்த பாயிண்ட் வச்சு தான் நமக்கு என்ன கிடைக்கும், சென்டர் ஆஃப் த கர்வேச்சரே கிடைக்கும். அந்த பாயிண்ட வச்சு தான் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் கிடைக்கும். சோ பாருங்க, dy by dx 1 plus dy by dx the whole square divided by d square y divided by dx square, and this is a whole the bracket. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குங்க, கொஞ்சம் கிளம்சியா இருக்க மாதிரி இருக்கும். So very simple, இத ஞாபகம் வச்சுக்கங்க. y1ங்கிறது one time differentiation, y2ங்கிறது second time differentiation. Therefore y1 1 plus y1 the square divided by y2, y plus this is a y, capital Y bar is equal to y plus 1 plus y1 square divided by y2. ஓகேவா? சோ இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸையும் கொஞ்சம் எழுதி வச்சு படிச்சுக்கங்க, ஏன்னா இது இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம ஆன்சர்ஸ் போட போறோம் அடுத்து. ஓகேங்களா? சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.